எனக்கு பின்னாடி இருக்க இந்த 3 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு யூனிட் தான். டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 3 யூனிட் தான் வரும். சரிங்களா? மேடவாக்கம் லொக்கேஷன் தான். மேடவாக்கத்துலேயே நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு டெட் எண்ட் ரோடு இங்கே பாருங்க. நம்ம ஸ்ட்ரீட் தாண்டி ஒரு டெட் எண்ட் ரோடு தான். ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளேவர் பிளாக்ல போட்டிருக்காங்க. இந்த 3 யூனிட் தாங்க வரும். ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தான். சரிங்களா? பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1173 ஸ்கொயர் ஃபீட் 1173 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா 39% 39% வரைக்கும் நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயங்க, டைரக்ட் பில்டர் நம்பரோட தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்க கண்ணு முன்னாடி நான் சேல்ஸ் எடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கு நம்மள யார் இன்வைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பாக்கியம் கண்டிஷனோட இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போறோம். சரிங்களா? வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நான் உங்களரி எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்க இந்த 3 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு யூனிட் தான். டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 3 யூனிட் தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மேடவாக்கம் ரங்கநாதபுரம் லொகேஷன் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரை எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின மற்றவர்கள் எல்லாமே பார்த்துடலாமா? நம்ம சேனலில் ரெகுலராகவே நம்ம லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸை ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க. நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் ஒரு நாள் கண்டிப்பாக போஸ்ட் ஆகும். அதனால மட்டும் தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மேடவாக்கம் லொக்கேஷன் தான். மேடவாக்கத்துலேயே நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு டெட் எண்ட் ரோடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஸ்ட்ரீட் தாண்டி ஒரு டெட் எண்ட் ரோடு தான். ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளேவர் பிளாக்ல போட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் மரம் பாருங்களேன், ரொம்ப அமைதியாகவே இருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். சரிங்களா? டோட்டலாக இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 யூனிட் தாங்க வரும். ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தான். சரிங்களா? பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1173 ஸ்கொயர் ஃபீட் 1173 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா 39% 39% வரைக்கும் நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். சரிங்களா? இன்னும் நான் மேடவாக்கத்தில் எக்ஸாக்டாக இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மேடவாக்கம் ரங்கநாதபுரத்தில் இருக்க பிரின்ஸ் காலேஜ்னா எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டாக அந்த பிரின்ஸ் காலேஜ்லேருந்து பார்த்தா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷன் தாங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஃப்ளட் வராத ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா? அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, டைரக்ட் பில்டர் நம்பரோட தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கண்ணு முன்னாடி நான் சேல்ஸ்க்கு எடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பாக்கியம் கண்டிஷனோட இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். சரிங்களா? ஏரியாலாம் ரொம்ப அமைதியாகவே இருக்குது. மேடவாக்கரில் பார்த்துட்டு இருக்க நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், எலிவேஷனுக்கான ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா உங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸ் வச்சு தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா இன்னமும் அது அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, டோட்டலாக நான் 3 யூனிட் சொல்லியிருந்தேன். 3 யூனிட்டுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1173 ஸ்கொயர் ஃபீட் 1173 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா. நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க 3 வீடுமே சேம் சைஸ் தான் வரும். எல்லாமே நார்த் ஃபேசிங் தான். யூடிஎஸ் தான் நம்மளுக்கு மெயினான விஷயமே. 39% 39% வரைக்கும் நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். சரிங்களா? அது மாதிரி ஃபுல்லாக ரெட் பில் கட்டிச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் பார்க்கும்போது என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ராட்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் லைவாகவே பார்த்துக்க முடியும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? வாங்க அப்படியே மேலே போயிடலாம். ரோட் லெவலில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 ஃபீட் ஹைட்டு தூக்கி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காவா லைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் பிளாக்லேயே ரோடு போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வரும்போது உங்களாலே ஃபீல் பண்ண ஃபுல்லாக இண்டிவிஜுவல்ஸ் ஏரியாவே ரொம்ப அமைதியாகவே இருக்கும். சரிங்களா? வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ப்ராப்ளம் இஷ்யூ உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா இந்த லொக்கேஷனில் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இந்த ரங்கநாதபுரம் லொக்கேஷன் நம்ம ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த லொக்கேஷனில் என்றைக்குமே உங்களுக்கு அந்த கிரவுண்ட் வாட்டர் இஷ்யூ வராது. இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கிரவுண்ட் வாட்டர்லாம் கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும் சில ஏரியாலாம். அது மாதிரி ஏரியா இது கிடையாது. சரிங்களா? கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே வாங்க போயிடலாம். அது மாதிரி 3 வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கவர்டு கார் பார்க்கிங் வந்துடும். அது மாதிரி 3 காருமே உள்ள ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படியே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு ஒரு லாபி கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3rd ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட் போயிடுங்க. செல்ட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு கார் பார்க்கிங் வந்துடும். 1st ஃப்ளோர், 2nd ஃப்ளோர் அண்ட் 3rd ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு யூனிட் தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா வேஸ்டேஜ் போகிற மாதிரிலாம் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடில் அந்த மீட்டர் பாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அப்படியே வாங்க மேலே போயிடலாம்.
ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிரிக் ஒர்க் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய லாபி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு நான் ஒரே ஒரு வீடு தான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. இங்கே பாருங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ப்ரைவசியாகவே இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நீங்கள் செப்பல் ஸ்டாண்ட்லாம் வைக்கிற மாதிரி அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. இந்த சைடு பார்த்தா நம்மளுக்கு லிஃப்ட்டுக்கான ஏரியா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் வந்தவொடனே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் சரிங்களா. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி தான் இருக்குது. அப்படியே உள்ளவாங்க போயிடலாம். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குங்க. இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்க. இந்த சைடு வந்து நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோபா போடுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பெரிய எல் ஷேப் சோபாவே நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோ பெரிய ஹாலாக தான் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீக்குட் ஃபினிஷிங் வந்துடுவாங்க. இங்கே பாருங்க ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு யூனிட்டுமே இல்லை. அங்கே பார்த்தா ஒரு பெரிய விண்டோ நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வென்டிலேஷனுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சரிங்களா. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் யாருன்னா இந்த மேடவாக்கம் லொகேஷனில் ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு யூனிட் இருக்க மாதிரி ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இபி மீட்டர் எல்லாமே வந்துடும் சரிங்களா. அது மாதிரி இன்னும் பாருங்க ஃப்ளோரிங் எதுவுமே போடல. சப்போஸ் இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க, ஏன்னா சில பேர் என்கிட்ட நிறைய பேர் நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் கேட்டிருக்கீங்க, ஹரி எனக்கு டைல்ஸ் வேணாப்பா கிராண்ட் போடுற மாதிரி ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு 2 மந்த் நான் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சரிங்களா. இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் கிராண்ட் போகிறீங்கனாலும் கிராண்ட் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்யூ தான். இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு UPVC விண்டோ வந்துடும் சரிங்களா. இது ஹாலோட ஃபுல் வியூ. எங்கள் ஹாலை ஒரு வாட்டி காட்டுங்களேன். நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. ஸோ அப்படியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வரும். ரெஸ்ட் ரூம்லேயும் இன்னும் டைல்ஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. சப்போஸ் இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டிசைனில் உங்களோட சாய்ஸில் நீங்கள் டைல்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஸ்ட் ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10 10க்கு 10 ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தா ஒரு சின்னதாக நம்மளுக்கு ஒரு செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதனா பீரோ உங்களோட திங்ஸ் எதனா இந்த ஸ்பேஸில் நீங்கள் வச்சுக்கலாம். அங்கே ஒரு விண்டோ நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. இந்த பெட்ரூம்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. இதான் நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13x10 13க்கு 10ங்க. 13க்கு 10ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு. ஏசிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் நம்மளுக்கு இருக்கு சரிங்களா. இந்த ரெஸ்ட் ரூம்குள்ள இந்தியன் வேணாலும் நீங்க இந்தியன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெஸ்டர்ன் வேணாலும் வெஸ்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புக் பண்ணும்போது அது உங்களோட சாய்ஸ். உங்க சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியரில் நீங்க எது வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். இந்த ஹால் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே உள்ளவாங்க. இங்கே பாருங்க ஒரு டைனிங் ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பேர் நீங்கள் தாராளமாக உட்காந்து டைனிங் பண்ணலாம் சரிங்களா. இந்த டைனிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே ஒரு ரேக் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி தான் இருக்குது. இதில் நீங்கள் பூஜா ரூம் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து நம்மளுக்கு டைனிங் ஏரியா சரிங்களா. இந்த டைனிங் ஏரியா இந்த கிளாஸ் இந்த பிளேட்ஸ்லாம் இப்போ பாருங்க அது மாதிரி கூட நீங்கள் ஷோகேஸ் மாதிரி கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த டைனிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி நம்மளுக்கு ஒரு காம்பேக்டாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் செட் பண்ணுற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. மேலே பாருங்க மேலேயே நம்மளுக்கு ஒரு லேஃப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த UPS இன்வெர்டர் அது மாதிரி கூட நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய பால்கனியாக இருக்குது. இந்த வீட்டில் இருக்க எல்லா வீடுமே நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குங்க. கிச்சன் சின்னதாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சைட்லேயே விண்டோஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு விண்டோ இருக்குது. ஸோ ரியர் ஃபேசிங் பார்த்த மாதிரி இங்கே ஒரு விண்டோ இருக்குது. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் நீங்கள் மாடல் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அடுத்து நம்ம லாஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு லாஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11x10 11க்கு 10ல இந்த லாஸ்ட் பெட்ரூம் நம்மளுக்கு வரும். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த பெட்ரூம்ல லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கபோர்ட்ஸ்லாம் வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸும் நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிடும் சரிங்களா. ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நல்ல ஒரு பெரிய விண்டோவை கொடுத்துருக்காங்க. இபி எல்லாமே 3 ஃபேஸ் இபி தான் வரும் சரிங்களா. சரிங்க இந்த யூனிட் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க யூனிட் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இப்போ வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களோட சாய்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேணாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்துக்கலாம், இல்லை செகண்ட் ஃப்ளோர் வேணாலும் செகண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு தேர்ட் ஃப்ளோர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக தேர்ட் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். ஏன்னா தேர்ட் ஃப்ளோர் வாங்கும்போது சில பேர் யோசிப்பீங்க ஹரி ஹீட் எதனா கீழே இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு. மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த ரூஃப் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ரப்பீஸ் கொடிட்டு மேலே ஃபுல்லாகவே பூச்சிட்டு அதுக்கு மேலே அந்த கூலிங் டைல் போடுவாங்க. அதனால உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடிச்சாலும் அந்த ஹீட் எதுவுமே உங்களுக்கு கீழே இறங்காதுங்க. வென்டிலேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ தேர்ட் ஃப்ளோர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலும் அது உங்களோட சாய்ஸ் தான் சரிங்களா.
சரிங்க, இந்த யூனிட் ஃபுல்லாகவே பார்த்துரும். இப்போ நம்ம ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6900 6900 நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நான் டேரெக்டாக பாக்கியம் கண்டிஷன் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP Housing.